Let's go holidays and Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. Let's go holidays Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. தனுசு குரு தான் அதிபதி. இதில் பெரிய பியூட்டி என்னென்னா எல்லாரும் அர்த்தாஷ்டம சனி எல்லாம் சொன்னாலும் இடம் கொடுக்குறவரே நீங்கள் தான், குரு தான். ஸோ அந்த வீட்டுக்கு தான் வராரு சனி. அந்த சனியோடைய தாக்கம் ஹெல்த்துக்கு தான். ஹெல்த்து நீங்கள் எக்ஸசைஸ் ஏற்கனவே 7.5 சனியிலலாம் 1 ஹவர் 2 ஹவர் கடுமையான எக்ஸசைஸ் பண்ணவங்க தான். 3ல் சனி வந்த ஒரு 2.5 வருஷம் அதிலெல்லாம் சோம்பல் வந்துடும். வீட்டில் ஏதாவது சொன்னால் அப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இனிமேல் எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க உடற்பயிற்சியெல்லாம் செய்தாவே இவங்க ரொம்ப திமிராக இருப்பாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட பெரிய பியூட்டியே என்னென்னா ஃபிட்னஸில் வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது எதுக்கும் அசர மாட்டாங்க. அதே போல் குரு இப்போ 7ஆம் இடத்துலேருந்து சனி சமசப்தமாக இவங்களை பார்க்க போகிறார். அதனால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரை பற்றி மட்டும் யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. அதுக்காக பாயக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வராதான்னு பார்க்குறதுக்கு ஒரு கும்பல் வரும். அந்த ஏரியாவில் உறவுக்காரங்க மூலிமா வருவாங்க, ஃப்ரெண்டு மூலிமா வருவாங்க. திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஏதாவது மார்ஃபிங் பண்ணி வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி அற்புதம் அனுகூலமாக கிடைக்கும். நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ராசியில் தனுசு இந்த வட்டி நான் பார்க்குறேன். அதில் அடுத்த ராகு ஒரு 18 மாதத்துக்கு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால ஆட்டோமேட்டிக் திமிரு, ஏற்கனவே ரொம்ப திமிரு, இன்னும் ஆட்டோமேட்டிக் திமிரு வந்துடும். ஸோ நிறைய விஷயம் அனுகூலம் கிடைக்கும். அசையா பொருள் சேர்க்கை, சுபகாரியங்கள், நிறைய அந்த நகை 1 லட்சம் போனால் கூட நிறைய கோல்டு வாங்கக்கூடிய ராசியில் தனுசு நிற்கும். ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். ஹெல்த் ஆஸ்பெக்ட் எல்லாருக்கும் இருக்கும். மேஷத்துலேருந்து 12 ராசிக்கும் இருக்கும். அது அவங்கவுங்க தசா புத்தி தான். கோச்சாரத்தில் நாங்கள்லாம் எது சொன்னாலும் 30% மேலே நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காது. இதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் என்ன தான் கூவினாலும் சரி, இதுதான் லக்ன ஜாதகம் என்பது தனிப்பட்ட ஜாதகம். அதுதான் 95% மேலே அக்யூரேட்டாக நடக்கும். ஸோ ஃபேமிலியில் இருக்க பெரியவங்க ஹெல்த்தை பார்த்துக்கின்னு தான் தீரணும். ஏன்னா உங்களுக்கே இப்போ 50 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு 80 வயசு ஆகும். அப்போ பார்த்துக்கணும் தானே தீரணும். இதில் என்ன பெரிய விஷயம்? இதெல்லாம் பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தைரியமாக நிறைய இடத்துக்கு ட்ராவல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ராசியில் தனுசு வரும். சும்மா அதிர்து இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ப்ரிடிக்ஷன் எப்போவுமே நான் சொல்வேன், உங்கள் ராசிக்கு 2, 3 கூடியவன் தான் சனீஸ்வரர். இந்த 7.5 பீரியட் கூட தனுசு ராசிக்கு அந்த அளவுக்கு படுத்துமா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இருக்கலாம், ஒப்பீனியன் டிஃபரன்ஸாக இருக்கலாம். ஆனால் 4ஆம் இடத்துல உள்ள சுகஸ்தானத்துக்கு போகிறாரே சார், அது பிரச்சனையே இல்லையா அப்படின்னா பிரச்சனையை கொடுக்கும். மழை போல் வர பிரச்சனை பனி போல் மாறும். இது எல்லாத்த விட குரு பார்க்க போகிறாருங்க. உங்கள் வீட்டை குரு பார்க்க போகிறார். ஆகவே குரு பார்க்கும்போது வேலை கிடைக்குமா? கிடைக்கும். படிக்க போகலாமா? போகலாம். திருமணம் ஆகுமா? ஆகும். வெளிநாட்டுக்கு போகிறது உங்களுக்கு விசா கிடைக்குமா? சார் நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், பாதியில் நிற்கிது, நான் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன், வீடாக வாங்கலாமா? எல்லாம் நடக்கும். தாயோட உடல் நிலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அசுப கிரகம் உங்களுடைய பராக்கிரமத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். எல்லாத்த விட உங்களுடைய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் கவனிக்கணும். சார் பணம் வருதுன்னா உள்ளே எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? எந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொல்லணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் தனு ராசி ஏற்கனவே நீங்கள் பயங்கரமான ஆள், சரியானபடி முடிவு எடுப்பீங்க. ஜோதிடருக்கே ஜோதிடம் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள் நீங்கள். ஏன்னா குருவாக இருக்கிறவங்க. ஆகவே இதுக்கெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் நீங்கள் அஞ்சுறவங்க இல்லை. அருமையான காலம். சரியாக நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம் மட்டுமல்ல, ஜெயம் உங்கள் பக்கம் மட்டுமல்ல, வருமானங்களும் கூடும். சமூகத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் சேரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அம்மா வழியில், இல்லைனா மனைவி வழியில், இல்லைனா கணவர் மனைவி பேரில் ஏதாவது வீடு வாங்குறது, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். குழந்தைகளுக்கு படிப்பு விஷயத்தில் அவங்களுக்கு சிறப்பாக இருந்துருக்கும். நல்ல முன்னேற்றம், பிறருடைய உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும். யாராவது டியூஷனில் சேர்த்துறது, இல்லைனா ஏதாவது ஆன்லைனில் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை வாய்ப்பு, இடமாற்றத்தின் போது கவனம் என்பது தேவை. ஒரு ஸ்திரமான மாற்றம், இதை விட 10 மடங்கு சம்பளம் கிடச்சி ஸ்திரமான மாற்றமாக இருந்ததுன்னா பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கலாம். அது எந்த விதமான பாதகமும் கிடையாது.
அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு வாய்ப்புகள் இவர்களுக்கு நிச்சயமாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சின்ன சின்ன விஷயத்தில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அவசியத்துக்கு செலவு பண்ணுறது, அனாவசியத்துக்கு செலவு பண்ணுறது, இப்படிலாம் முந்தி இருந்துட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசியத்துக்கே செலவு பண்ணாத சூழ்நிலைகள் வரும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் ரொம்ப கஞ்ச பிடிக்கிறாரேங்கிற மாதிரி சில நேரங்கள் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே குருவுடைய பார்வையும் இப்போ நல்ல பார்வையாக தன்னுடைய சொந்த இதுக்கு வரங்காட்டி எல்லா விஷயங்களும் மற்றவர்களை வைத்து கொண்டு சேர்த்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய முயற்சிகள் இவங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் நான் பட்ட அவஸ்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள். தொழிலுக்காக இடம் மாற்றுறது, ஸ்கூலுக்காக இடம் மாற்றுறது, காலேஜுக்காக இடம் மாற்றுறது, அப்பா அம்மா தனியாக இருக்கிறது, அது மாதிரி காலேஜுக்கு படிக்க போனாங்க நான் கூட போய் இருந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய தன்மைகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுதா. அதே போன்று புது படைப்புகள்லாம் புது சினிமாவில் இருக்கும் புது படைப்புகள்லாம் அவங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் காத்து கொண்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார், 9ஆம் இடத்திற்கு கேது விலகுகிறார். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி போகிறதுனால அம்மாவினுடைய உடல்நலம் பாதிக்கப்படும். 4ஆம் இடம் கல்வி, ஸோ கல்வி தடைபட வாய்ப்புகள் உண்டு, அரியர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஹெல்த்து கடுமையாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலை அல்லது வீடு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாள் மருந்து சாப்பிடக்கூடிய நோய் இந்த காலத்தில் தான் அர்த்தாஷ்டம சனியில் தான் ஆரம்பிக்கும். அதனால் ஃபுட்டு ஹேபிட்டில் கண்ட்ரோல் பார்த்துக்கோங்க. அம்மா அப்பா, அதாவது அம்மாவோடைய தாத்தா பாட்டி, அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டிக்கு யாருக்கா ஒருத்தங்க கர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சாஸ்திரத்தை சொல்லுது. தாத்தா பாட்டிகள் மேலே அன்பு காட்டுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது திடீர் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்மெட் போட்டு போங்க, சீட் பெல்ட் போட்டு போங்க. இந்த காலத்தில் வீடு கட்டுறது யோசனை பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் 4ஆம் இடத்துல சனி போகிறப்ப கட்டினோம்னா அது ரொம்ப டிலே ஆகும். எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு டிலே ஆகும். கடன் அதிகரிக்கும். அதனால் நிம்மதி இழந்துருவீங்க. விவசாயம் புதிதாக ஈடுபட வேண்டாம். போர் போட்டால் தண்ணி கிடைக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் கையில் பணம் இருந்தால் லேண்ட் வாங்கி போடுங்க, கண்டிப்பாக அது விலை உயரும். நான் திடீரென்று உங்களுக்கு ஒரு விருது கிடைக்கும். பாசிட்டிவ்னு சொன்னோம்னா ரெகக்னேஷன் கிடைக்கும். நடிகைகளுக்கு தனுசு ராசிக்காரங்க இந்த வருஷம் விருது வாங்க போகிறாங்க. நீண்ட நாள் முன்பு தொலைந்த பொருட்கள் கிடைக்கும். இழந்த பதவி, அரசியலில் இருப்பவர்களுக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். விலங்கு மூலமாக அவஸ்தை வரும். நாய்க்கடி, தேனீக்கடி, பாம்பு கடி, பூராங்கடிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விலங்குகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நாய் நைட்டு துரத்துதுன்னா பிரேக் போட்டுருங்க, கடிச்சிரும். பரிகாரமாக வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில், எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்லேயுமே ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் இருக்கும். அந்த கிருஷ்ணருக்கு அந்த ஒவ்வொரு மாதம் வருகின்ற சனிக்கிழமை கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து ஒரு நெய்விளக்கு போடுங்க. இந்த மிருக அவஸ்தையிலிருந்து தப்பிக்கலாம். நெகட்டிவ் பலன்கள் குறைவாக கிடைக்கும். பிஹைண்ட் ரூட்ஸ் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம், பவர்ட் பை டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சர் இன் 2025 ட்ரெண்டிங் டீல்ஸ், அம்ருத் கோட்யார்ட், டெஸ்டினேஷன் வெட்டிங் கோயம்புத்தூர், குலாஸ் ஜாகரி பவுடர், அசலானது ஸ்பெஷலானது, சாந்தா சில்க்ஸ் மதுரை, அழகின் கம்பீரம். லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் அண்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் இட் சனி பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை டார்லிங், குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார்ட், சாந்தா சில்க்ஸ் மதுரை.